அவனே அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா புள்ளி. நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் இப்போ நீங்கள் உண்மையிலுமே ஒரிஜினல் புள்ளியான்னு எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் புள்ளி எப்பொழுதுமே எப்படின்னா ரொம்ப வந்து நல்லதை மட்டுமே பேசுவார். ஆனால் நீங்கள் என்னடான்னா பயமாக இருக்கு, பேசவே பயமாக இருக்குங்கிறீங்களே, அந்த மாதிரி எல்லாருமே நல்லது தானே இங்கே பேசுகிறாங்க புள்ளி. பரவாயில்லக்கா, ஓகேப்பா. உடம்பு பரவாயில்லையா? ஓகே. அடுத்து பொங்கல் திருவிழா வருது, எல்லோரும் சிறப்பாக பொங்கல் கொண்டாடுங்க. மரியா, பொங்கல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம், நான் எப்போதுமே நல்லது தானே பேசுவீங்க புள்ளி, அதை தான் சொன்னேன். நீங்கள் ஏன் இன்றைக்கி இப்படி பேசுகிறீங்க? கேரட் பப்பாளி கீரை அதிகமாக சாப்பிடணுமா? ராமபிரபு, ஓகே. கேரட் சாப்பிடுவேன், பப்பாளி பழமும் சாப்பிடுவேன்ப்பா. கீரைகள் வீட்டில் எப்போதுமே ரெகுலராக எப்போயாவது ஒரு திருப்பு வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிட்ருவோம். கேரட் சாப்பிடுவேன், பப்பாளி பழம் ரொம்ப நல்லது இல்லையா உடம்புக்கு? ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்காமல் கூட விட்டுருவாங்க சில பேர். இதில் என்ன சத்து இருக்குன்னா அதில் தான் நிறைய பப்பாளி பழம் விலை மலிவு, அதில் தான் நிறைய உங்களுக்கு விட்டமின்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஓ, அதனால தான் நான் புள்ளி அதானே பார்த்தேன். உங்களுக்கு அவரை பிடிக்காது அப்படி தானே? ஓகே. எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் புள்ளி. பொதுவாக எல்லாரையுமே பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் நல்லவர்கள் தான். அதனால் அவங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும். அதை மாதிரி நினைங்க. நீங்களுமே நல்லதாக எல்லாமே பேசுகிறீங்க. இந்த ஒன்று மட்டும் மனசில் அவரை பிடிக்காதுன்னு சொல்லாதீங்க. நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவர் ஒரு நம்மளோட நண்பர், அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? புள்ளி நமக்கு சொல்லுவார், நம்மளே புள்ளிக்கு சொல்லியாச்சு. கமலா அம்மா வாங்க. ஹாய், வணக்கம் என் அன்பு சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லாரும் நலம்ப்பா. பேரழகி சோலோ குலீன் என்னிடம் பேசாமல் இருப்பதற்கு அவன் தான். ஓ, அதுக்காக கோபமாக இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது புள்ளி. அவங்க சோலோ வந்து அவங்க சோலோவாக பேசுவாங்க. ஓ, லைக் போட்டிங்களா கமலாம்மா? ஓகே, தேங்க்யூ. புள்ளி அமைப்பு என்ன எப்பொழுதும் போல தான் இருக்கார், நல்லா இருக்கார். அவருக்கு என்ன? வாங்க சகோ, வந்துட்டேன். வாங்க சகோ, வணக்கம் சகோ. இரவு வந்து வர முடியாதுன்னு இன்றைக்கி ஈவினிங் சீக்கிரமாக போட்டேன் சகோ, கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கவும். இன்றைக்கி சொர்க்கவாசல் திறப்பு விழா சகோ, நம்ம ஊரில் சிறப்பாக போயிட்டுருக்கோம். சாப்பிட்டீங்களா சகோ? சாப்பிட்டீங்களா சகோ? சாப்பிட்டீங்களா? ராஜ்மோகன், சாப்பிட்டேன்ப்பா. இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் வந்து சப்பாத்தி. இப்போ வந்து மத்தியானம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம். டீ சாப்பிட்டேன் சகோ, 5 மணிக்கே சாப்பிட்டுட்டேன். அடுத்தது இப்போ ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு காஃபி சாப்பிடுவேன். ஓகே, ரொம்ப நல்லது ராமபிரபு. கண்டிப்பாக சாப்பிட்றோம். எல்லோரும் சாப்பிடுங்கப்பா. கீரை, பப்பாளி, கேரட்டு இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது சகோ. ஆமாம், கமலாம்மா வந்தாங்க, லைனில் இருக்காங்க. கமலாம்மாவை கேட்டிருக்காரு ஜாய் சகோ. ஜெய் சகோ, சொல்லுங்கள். வேறு என்ன விசேஷமா? இங்கே சொர்க்கவாசல் மட்டும்தான் விசேஷம். அடுத்து பொங்கலுக்கு கிராமத்தில் தான் விசேஷம். நாங்கள்லாம் போய் கிராமத்துக்கு போய் பொங்கல் வைக்கிறத வேடிக்கை பார்ப்போம் சகோ. மெசேஜ் வந்துச்சா? ஓகே ஓகே சகோ, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ சகோ. டீ டைமா? ஓகே ஓகே, நன்றி நன்றி, ரொம்ப நன்றி சகோ. சாப்பிட்டீங்களா சகோ? டீ டைமுக்கு வந்தாச்சுல்ல? ஓகே, தேங்க்யூ சகோ. நீங்களே விசேஷம்தானா? நாங்களே விசேஷம்தான், என்ன பண்ணுறது. ஓகே, ரொம்ப நன்றி. நீங்கள் ஒர்க்கு எப்படி போயிட்டுருக்குப்பா? எப்படி போயிட்டுருக்கு ராஜ்மோகன்? கிராமத்துலையா? இல்லை, என்ன கிராமம்ல, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொந்த கிராமம் ஒன்று இருக்குது, பெருமாள்பட்டி கிராமம். நாங்கள் அங்கே போக மாட்டோம். எப்போதுமே ஓமாந்தூர் பக்கம் கிராமம் கோவில்லாம் இருக்கு இல்லையா, அப்படியே போயிட்டு கிராமத்துக்கு போயிட்டு அப்படியே கோவிலில் போய் குலதெய்வத்தை வழிபட்டு வர்றது. ஓகே சகோ, மிக்க மகிழ்ச்சி சகோ. இறங்கு பாப்பா, நீ எங்கள் அம்மாட்ட போ. இறங்கு அம்மாட்ட போ, இறக்கி விட்றேன். அதான் எந்த ஊரா? அதுதான் சொன்னேனே, ஓமாந்தூர்ப்பா, ஓமாந்தூர். உங்களுக்கு தெரியாது இல்லையா ஊர் பேர்? ஓமாந்தூர்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, எங்கள் திருச்சி பக்கத்தில் இருக்குது ஓமாந்தூர். ஓகே ஓகே சகோ, கண்டிப்பாக சகோ. நல்லா இருக்காங்க, மாமா நல்லா இருக்காங்க, எல்லாரையும் கேட்டேன்னு சொல்கிறேன். ஓகே சகோ, நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க சகோ. பனி ஜாஸ்தியாக இருக்குது, நேற்றுலாம் ரொம்ப இருமல் காப்பு இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. உடம்பு பார்த்துக்கோங்க சகோ. வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ப்பா. ஏன்னா பொங்கல் இல்லையா, பொங்கலுக்கு சுத்தம் செய்யணும்ல. ஓமாந்தூர்